நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவாரு, மீன ராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு தன்னம்பிக்கை, நான் யார், என்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நான் என் பேச்சாற்றலை வெளிப்படுத்துவேன், என்னுடைய கண் பார்வையின் மூலமாகவே என்னுடைய மனதில் உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துவேன் என்ற ஆற்றல் கொண்ட சிம்ம ராசி நேயர்களுக்கான பதிவுதான், மார்ச் மாத பதிவுதான் இந்த பதிவு. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன, இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் அடைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் மனக்குழப்பங்கள் இல்லாமல், ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இல்லாமல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரையும் உங்களால் இயங்க முடியும். கடந்த ஒரு 3 மாத காலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமா யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா, இல்ல ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதேனும் குழப்பத்தை வைத்துக் கொண்டே இதை செஞ்சா நன்மை இருக்கும் ஆனா இதுதான் பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் துவக்கத்திலேயே தயக்கத்தையும் பதக்கத்தையும் நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் சமசப்ன பார்வை மூலமாக. இவ்வளவு நாட்களாக எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்கிற குழப்பம் இனிமே மாறப்போகுது, உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் கிடைக்க போகுது. இப்ப சிம்ம ராசிக்காரங்கள்ல யாராச்சும் பதவி உயர்வு, வேலை இடமாற்றம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை இடமாற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல தேவையில்லாம பிரச்சனை வருது, நான் கரெக்டா இருக்கேன், பர்ஃபெக்டா இருக்கேன், என்னுடைய செயல்பாடுகள்ல தவறை கண்டுபிடிக்கணும்னு கூட வேலை பார்க்கிறவங்க
அவங்க ரொம்ப கங்கணம் கட்டி ஒரு கூட்டமா சுத்துறாங்க. அவங்கள எப்படி என்னால ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. டிஸ்டர்ப் ஆறேன். முன்னாடிலாம் தைரியமா செஞ்சுருவேன். இப்ப டிஸ்டர்ப் ஆறேன் அப்படிங்கிற மாரி ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாரு பார்த்தீங்களா? மற்ற கூட்டங்கள் தான் மத்த நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? கூட்டமா வருவாங்க. சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அதாவது பன்றிகள் எல்லாம் ஒரு கூட்டமா உட்கார்ந்து நம்மள எதிர்க்க வரும். ஆனா சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கிளா இருந்து அடிச்சிரும் அப்படிம்பாங்கல்ல. அந்த செயல்பாடு இந்த மாசம் உங்களுக்கு இயங்கும். சிங்கம்னா யாரு? நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம் நீங்க துவக்கத்திலிருந்தே உங்களுடைய திறமையை சொல்லுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கும். மற்ற நபர்களின் சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து அதற்கு சரியான பதிலடி கொடுத்து நீங்க வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுது. கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த மாசத்துல கொஞ்சம் செலவுகள் சுப செலவு, அதாவது செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகளை நீங்க சுப செலவுகளாக மாற்ற பயன்படுத்திக்கும். ஏன்னா பணம் இருக்கு, கையில காசு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஒண்ணு ஏதாவது ஒரு சுப செலவுக்கு வாங்கி வச்சிருங்க. ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருங்க. இல்ல வீட்டுல ஏதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதுவும் முயற்சி எடுங்க. அல்லது வீட்டுல வேற ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அந்த செயல்பாடை விரைய செலவா மாத்துறத சுப செலவா மாத்திட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டு. எக்காந்த கொண்டும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு மேல புதிதாக கடன் வாங்க வேண்டாம். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். யாருக்காவது கடன் வேணும்னாலும் வாங்கியும் கொடுக்க வேண்டாம். நீங்களும் வாங்கக்கூடாது. வேற யாருக்காவது கடன் வேணும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, கஷ்டமா இருக்குன்னு அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, அப்புறம் ஏதாவது உதவி செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு மற்ற யார்ட்டையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது, நீங்களும் கொடுத்துடக்கூடாது. கடன் வாங்குவதும் தவறு, இந்த மாசம் கடன் கொடுப்பதும் தவறு. அதனால சிம்மராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்கள்ல ஏற்றத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என நினைத்தால் உறுதியாக சொல்றேன், கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. ஜாமீன் சம்பந்தப்பட்ட கையெழுத்தும் போடக்கூடாது. நீங்க போய் கையெழுத்து போய் போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கையெழுத்துக்கான தொகையை 5 வருஷம் நாளும் நீங்க தான் கட்டணும். நீங்க கையெழுத்து போட்டு வந்துருவீங்க. உங்க கூட உள்ளவங்க உண்மையானவங்களா இருப்பாங்க, ரொம்ப பாசமானவங்களா இருந்திருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களா கூட இருந்திருப்பாங்க. ஆனா நீ கையெழுத்து போட்ட ஒரே காரணத்துக்காண்டி அவங்க உங்களுக்கு அகைனா மாறிடுவாங்க. அந்த கிரகம் இயக்கிரும், நீங்க மாட்டிக்கிடுவீங்க. ஆனா போகவே நம்பினே ஏமாத்திட்டானேன்னு சொல்லி கையெழுத்து போட்டப்போ சொல்லி என்ன பண்ணியும். ஸோ அப்ப ஏதேனும் கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். நிதானமா முடிவு எடுத்து செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது. தேவையில்லாம அவசரப்பட்டு செஞ்சுட்டா உங்களுக்கு சில குழப்பங்கள், சில பதட்டமான சூழ்நிலைகள் வந்துவிடும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இந்த மாசத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஐயா, சிம்மராசிக்கு இந்த மார்ச் மாசம் இறுதியில சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. ராசிக்கு 8ல போனாலும் அப்படி பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது நிறைய பிரச்சனை வரப்போன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? எனக்கு ஒரே பதட்டமாவே இருக்கு. சிம்மராசிக்காரங்கெல்லாம் நாங்க வெளியே தலை நடமாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம சொல்றது என்னன்னா, நம்ம சனி பயிற்சி பலன்கள் நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். சிம்மராசிக்கான பதிவுகள்லாம் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க? அதை போய் வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதுல நிறைய மாற்றங்களுக்குரிய விஷயங்கள் சனி பயிற்சி மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்துக்குரிய விஷயங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வேணும், எனக்கு வீடியோ இல்லைங்க, நான் பார்க்கலங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு நான் சனி பயிற்சி பலனுக்கான வீடியோ அனுப்பிவிடுறேன். அதை அனுப்பிவிட்டோம்னா நீங்க மற்ற யூடியூப் சேனல்ல பார்க்குற விஷயங்கள், மற்ற நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள், ஜோதிட உறவுகள் போட்ட விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க மனசுக்குள்ள ஒரு பாதிப்புன்னு நினைச்சுக்கிருக்கீங்களோ அந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன, உங்களுக்கு அடுத்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம். இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல
என்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டுனா, கொஞ்சம் ஷோல்டர் பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டியில அதிகமா டிராவல் பண்ண வேண்டாம். ஏன்னா டிராவல் பண்ணாலே நிறைய பேருக்கு பேக் பெயின் இப்பலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்பது கருத்து. நீங்கள் இந்த மார்ச் மாசத்துல வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அன்னைய முழுமையா கைப்பற்றிக்கோங்க. "தாயே நீதான் எனக்கு உறுதுணை. என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்த குடு. இவ்வளவு நாளா போராடின போராட்டம் எங்களுக்கு போதும். இனிமே வெற்றி எங்களுக்கு வேண்டும்" என்று மனசார போய் மனதுருகி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னேற்றங்களும், மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களும், உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு கொடுப்பார் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து. நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்ப கிடைக்கும்? இப்போ ஒரு வேலை எப்ப கிடைக்கும்? அரசாங்க வேலைக்காகவோ, இல்ல தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க. வேலையில எப்ப நிம்மதி கிடைக்கும்? வேலை எப்ப கிடைக்கும்? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்ப கிடைக்கும்? கணவன் மனைவி ஒற்றுமை எப்ப கிடைக்கும்? யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இல்ல நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாம ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா? அதனால பாதிப்பு இருக்கா? ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்ல, எங்க வீட்ல ஜாதகம் எழுதி வைக்கல, ஜாதகம் இல்ல, நான் என்ன செய்யலாம்? அப்படின்னா, ஒண்ணு உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்த வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியா பார்க்க வர முடியல அப்படின்னா, நீங்க கால் பண்ற நேரத்த பிரசனமா எடுத்துட்டு, அதற்கான தொகையை நீங்க செலுத்தினீங்கன்னா, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும், நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.